ஹெலன் ஸ்டோரி வேர்ல்டுக்கு உங்களை அழைக்கிறேன். இன்று நாம் அன்பின் சீஷன் யோவானை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு மீனவரை உலகம் அறிந்த சீடனாக மாற்றிய தேவன். ஆம், ஒரு சாதாரண மீனவராக இருந்த யோவான் ஒரு நாள் தனது வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது என்று அறியவில்லை. அவர் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து தனது குடும்பத்தை நடத்தினார். வாழ்க்கை சாதாரணமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை கண்டார். என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்தார். அந்த ஒரு அழைப்பு யோவானின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. யோவான் தயங்கவில்லை. தனது படகையும் வலையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். நாட்கள் சென்றன. யோவான் இயேசுவின் அன்பையும் அற்புதங்களையும் போதனைகளையும் நேரில் கண்டார். பலர் இயேசுவை விட்டு விலகிய நேரங்களிலும் யோவான் அவரோடு உறுதியாக இருந்தார். ஏன், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட போதும் பயந்து ஓடாமல் சிலுவையின் அருகில் நின்ற சீடர்களில் யோவானும் ஒருவர். அவருடைய விசுவாசமும் அன்பும் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. காலங்கள் கடந்த பின் யோவான் பத்மோஸ் என்ற தீவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே தனிமையில் இருந்த போதும் தேவன் அவரை மறக்கவில்லை. தேவன் அவருக்கு அற்புதமான தரிசனங்களை கொடுத்தார். அந்த தரிசனங்கள் பின்னர் வேதாகமத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகமாக எழுதப்பட்டது. யோவானின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருந்தாலும் தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை மகிமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். மனிதர்கள் உன்னை சாதாரணமாக பார்க்கலாம், சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் தேவன் உன்னுள் இருக்கும் திறமையையும் எதிர்காலத்தையும் பார்க்கிறார். ஆகையால் யோவானை போல தேவனின் குரலை கேட்டு அவரை பின்பற்றுவோம். ஏனெனில் தேவனோடு நமக்கு ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை கூட அசாதாரண வரலாறாக மாறும். உங்கள் வாழ்க்கையும் வரலாறாக மாறும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.